எடப்பாடி பழனிசாமி போட்ட 3 கண்டிஷன். தஞ்சையில் தினகரன் சொன்ன ஒரு விஷயம் உடைந்தது அரசியல் மர்மம். ஒரு காலத்தில் கடும் எதிரிகளாக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் இன்று ஒரே வாகனத்தில் உட்கார்ந்து வாக்கு சேகரித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த மாதங்களில் டிடிவி தினகரனை கண்காணிக்க எடப்பாடி தரப்பு ரகசிய குழு அமைத்ததாக வெளியான தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருந்தன. அதே நேரத்தில் இருவருக்கும் இடையிலான இந்த திரைமறைவு மோதல் இப்போது கூட்டணியாக மாறி அதே தலைவர்கள் பிரச்சார மேடையில் ஒன்றாக தோன்றியிருப்பது அரசியல் மாற்றத்தின் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இத்தனை காலமும் அதிமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன், எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு தூக்கில் தொங்கிவிடுவேன் என்று இதே தஞ்சை மண்ணில் ஆவேசமாக பேசியவர் டிடிவி தினகரன். ஆனால் நேற்று அதே மண்ணில் எடப்பாடி பழனிசாமியுடன் தோளோடு தோள் நின்று பிரச்சாரம் மேற்கொண்டார். மேடையில் பேசிய தினகரன், எங்களுக்குள் இருந்தது அண்ணன் தம்பி சண்டைதான். தற்போது தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை அனைவரும் இணைந்து விட்டோம். அம்மாவின் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் உருவாக்கவே இந்த இணைவு என உருக்கமாக பேசி கடந்த கால கசப்புகளை மறைக்க முயன்றார். வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிரடி வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்.